சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 2 தினங்களில் தேர்தல் நடைபெறப் போகின்ற நிலையில் இன்றைய தினம் விழுதுகள் நிகழ்ச்சியில் தமிழ் முற்போக்குடனுடைய தலைவர் கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் மனோ கணேசன் அவர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் விக்கி. வணக்கம் விழுதுகள். மீண்டும் உங்களை கலையகத்தில் நேரடியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது எப்படி இருக்கிறது கலநிலைமை? பரபரப்பாக இருக்கிறது. என்ன, எனக்கு பரபரப்பு பிடிக்கும் தானே, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கடந்த முறை நாம் பேசும்போது ஒரு விடயத்தை கலந்துரையாடியிருந்தோம். இந்த முறை தேர்தலில் வாக்களிப்பதற்கு அல்லது வாக்காளர்களுக்கான ஆர்வம் மிக குறைவாக இருக்கிறது என்ற வகையிலான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தன. பலரை நான் இந்த பேட்டி நிகழ்ச்சியில் கூட பேட்டி கண்ட பல வேட்பாளர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், மக்கள் மத்தியில் தேர்தல் சம்பந்தமான ஆர்வம் மிக குறைவாக இருக்கிறது. நீங்கள் எப்படி? அடுத்தடுத்து தேர்தல் நடந்தால் அப்படித்தான் ஒரு நிலைப்பாடு சொல்லப்படும், ஏற்படும் கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட நான் இன்று கொழும்பு மாவட்டத்திலே பார்த்த வரையிலே மக்கள் ஆர்வமாக தான் இருக்கின்றார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் கூட ஜனாதிபதி தேர்தலிலே அதிக அளவு விகிதாசாரம், பாராளுமன்றத்துக்கு அடுத்து மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற முறையிலே அந்த விகிதாசாரம் எப்பொழுதுமே வரலாறு முழுக்க கூடி குறைந்து கொண்டு தான் இருக்கும். அது சந்திக்கலாம். ஆனால் மக்கள் ஆர்வமாக தான் இருக்கிறார்கள், பிரச்சனை இல்லை. பொதுவாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் ஆதிக்கம் செலுத்தும் என்ற ஒரு கூற்று இருக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது அரசியலில். இந்த முறை தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது. அதனுடைய அலைதான் நாடு முழுவதும் வீசுகிறது என்ற வகையிலான கருத்துக்கள், கூற்றுகள் சொல்லப்படுகின்றன. இல்லை, வெற்றி பெற்றது தான். ஆனால் மைனாரிட்டி தானே, சிறுபான்மை வெற்றி தானே. இது 50 வெற்றி இல்லையே, 50 குறைவான வெற்றி தான் பெற்றார்கள். ஆகவே பெரிய வெற்றி அல்லது. அந்த வெற்றி அப்படி பெற்றிருந்தால், எடுத்தடுப்பிலேயே கோட்டா மாறி பெற்றிருந்தால், அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி அல்ல. ஆகவே பெரிய அலை அடிப்பது தெரியவில்லை. அலை அடிப்பதற்கான ஒரு அடையாளம் ஆரம்பத்தில் தெரிந்தாலும் கூட நாளாக அந்த அலை என்பது குறைந்து போய் அது அலை அல்லது வலை என்று மக்களுக்கு உரிய மலைமை ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் கூட ஆரம்பத்திலிருந்தே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரச்சார நடவடிக்கைகள் மிக குறைவாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது. ஒருவேளை ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்ற தீர்மானத்தை எடுத்துவிட்டு அதற்கேற்ற வகையில் தான் சில போராட்டங்கள் நடைபெறும் அல்லது அந்த பிரச்சாரங்களை திட்டமிட்டிருக்கிறார்கள். இல்லை, இது உங்களது கருத்தாக இருக்கலாம். அப்படி அல்ல. முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேர்தலிலே 4 வாரங்கள் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன பிரச்சாரத்துக்கு. இதுக்கு முன்னால் இருக்க தேர்தலெல்லாம் அப்படி இல்லை, அதிகமான காலகட்டம் கிடைத்தது. இப்படி குறைவாக இருக்கிறது. அது ஒரு காரணம். அது அடுத்தடுத்து 2 தேர்தல் உடனடியாக வந்துவிட்டன. முதலில் ஜனாதிபதி தேர்தல், அடுத்து வந்துவிட்டது. ஆக அது காலத்தினாலே சில இந்த தேர்தல் நடவடிக்கைகளில் தொய்வு நிலை ஏற்படலாம். எல்லா கட்சியும் இருக்கிறது. இப்போ ஆளுங்கட்சியை பொறுத்தவரையிலே, இன்று ஆளுகின்ற அந்த நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே அதன் தலைவராக இருப்பவர் ஜனகுமார் சாநாயக். அவர் போட்டியிடவில்லையே. அவர் ஜனாதிபதி தானே. அவர் எங்கேயும் சென்று பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் சை பிரேமதாஸ் என்பவர் போட்டியிடுகிறார். எல்லோரும் போட்டியிடுகிறார்கள் பெரும்பாலும். அப்படி தான் இருக்குது. அது எப்படி பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்ற அடுத்த சில நாட்களிலேயே பிரதமர் வேட்பாளராகவும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தன்னை அறிவித்துக் கொண்டது ஒரு சிறந்த தலைமைத்துவ பண்பு அல்ல. அவர் வேறொருவருக்கு வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும், கட்சியிலே இன்னொருவரை பிரதம வேட்பாளராக நியமித்து அதன் அடிப்படையில் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கூற்று சொல்லப்படுகிறது, விமர்சனம் சொல்லப்படுகிறது. இதில் நீங்கள் இல்லை, அது இருக்கலாம். அது பெருசாக அரட்டிக்கொள்ள தேவையில்லை. எப்படி என்றால், நாங்கள் பழுது இது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள என்பது நாங்களே பெறுவது, ஏற்படுத்திக்கொள்ள என்பது வேறு கட்சியோடு சேர்ந்து ஏற்படுத்திக் கொள்வது. அதுக்கு முயற்சி செய்கிறோம். அது பிறகுதான் முடியாக வேண்டும் அது. ஆனால் அது ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளே ஏற்பட்ட ஒரு முடிவு. அது நாங்கள் எங்களை கலந்து போய் செய்யப்பட முடிவு அல்ல. நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இருக்கிறோம். அது பிரச்சனை இல்லை, அரட்டைக்கொள்ள தேவையில்லை. அதை விட அரட்டைக்கொள்ள நிறைய வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியால் தனித்து ஆட்சி அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி முயற்சிக்கிறோம். நாங்கள் அமைதியாக ஒரு புரட்சி செய்ய நினைக்கிறோம். அதுதான் நடக்கும் என்று நம்புகிறோம். ஏனென்றால் இந்த அரசாங்கம் என்பது நான் சொன்னது போல, இந்த ஜனாதிபதி அவர்கள் 50 வயதுக்கு அதிகமான வாக்குகளை பெறவில்லையே, அது குறைவாக பெற்றிருக்கின்றார். அது பிறகு அதில் எழுச்சி பேரெழுச்சியை எழுந்து கீழே இறங்கி கொண்டிருக்கின்றது. எதிர்பார்த்த அளவுக்கு அவர்களால் சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போயிருக்கிறது. கேட்டால் நாங்கள் இப்பொழுது தான் வந்தோம் என்று சொல்கிறார்கள். வந்தோம் என்பது வேறு. ஆனால் சில விஷயங்களை அடிப்படையாக சொன்னார்கள். IMF சம்பந்தமாக மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக போன்ற விஷயங்கள் சொன்னார்கள். செய்யவில்லை. அதெல்லாம் சட்ட பிரச்சனை செஞ்சிருக்கலாம். செய்யவில்லை செய்தார்கள் என்று குறை கூற விடவில்லை. சொன்னார்கள், செய்யவில்லை. அவர் சொல்லிய வேகம் பெரிய வேகமாக இருந்தது, பெரிய ஆழமாக இருந்தது. உலகளவில் சொன்னார்கள், செய்யவில்லை. அவ்வளவு தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ மலைய மக்களை பொறுத்தவரை கேட்குறேன் சொல்லிப்பேன், இல்லாட்டி வேறு ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை பார்க்குறேன். தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்களது தீர்வு திட்டம் என்னென்று தெரியவில்லை யாருக்குமே. அப்போ தீர்வு திட்டம் என்பது வந்த பிறகு செய்வதுதான் திட்டம், உடனடியாக செய்ய முடியாது. ஆனால் என்ன செய்ய போகிறோம் சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லவில்லை. சொல்ல மறுக்கிறார்கள். மறுத்துவிட்டு ஒப்பாரி வைக்கிறார்கள். என்ன ஒப்பாரி? மழை இது அவர்களுக்கெல்லாம் காரணம் மலை அரசியல்வாதிகள், ஈழத்தமிழ் மக்கள் பற்றி இருக்க அவர்களுக்கு காரணம் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள்,
தமிழ் அரசியல்வாதிகளை ஒப்பாரி வைத்து குறை சொல்லி காட்டுவதை தான் காலம் ஓட்டுகிறார்கள். ஆனால் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கு பின்னாலே தாங்கள் பிரதான காரணமாக இருப்பது அவர்களுக்கு மறந்துவிட்டது. அதுதான் உண்மை. ஒரு விடயம் ஞாபகம் வர்றது, டில்வின் சில்வா அவர்கள் ஜேபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் ஒரு கூற்றை தெரிவித்திருந்தார். எந்த ஒரு தமிழ் கட்சியினுடைய ஆதரவும் தமக்கு தேவையில்லை என்ற ஒரு திட்டவட்டமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் கூட தங்களுக்கு யாரும் ஆதரவளிக்கவில்லை, எனவே எங்களுக்கு அப்படியான ஒரு ஆதரவு அவசியம் இல்லை என்ற வகையிலான கருத்தை சொல்லியிருந்தார். இப்படியான கூற்றை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்லை, வழக்கின் சில கட்சிகள் அதிகபட்சமாக சென்று, அதாவது ஆரோக்கோளார் கரண மாதிரியை வெளி சென்று தாங்கள் அரசாங்கத்தை இடம்பெற இருப்பதாகவோ அதுக்கான அடையாளப்படுத்தக்கூடிய கருத்துக்களை கூறிவிட்டார்கள். அதன் காரணம் நாங்கள் அப்படி சொல்லவில்லை. எங்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. தமிழ் போ கூட்டணியை நாங்கள் அரசாங்கத்தை அங்க வைக்க வேண்டும் என்றால் ஆளுகின்ற அரசாங்கத்திலிருந்து அழைப்பு வர வேண்டும். எங்களுக்கு நாங்கள் அரசாங்கம் அமைக்காமல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்குமானால் அவர்களிடமிருந்து அழைப்பு வர வேண்டும். அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தெளிவாக பரபர கூறிவிட்டேன். நாங்கள் விரும்புகிறோம் என்பதற்கு அவர்கள் அழைக்க முடியாது, அவர்கள் அழைக்கிறார்கள் என்று நான் சென்று ஓடவும் முடியாது, காலை விழவும் முடியாது. அப்படி அல்ல, அப்படித்தான் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கே செல்ல வேண்டும் நினைக்கிறோம். சென்று எதிர்கட்சியில் ஆற்ற வேண்டிய பங்கையும் ஆற்றுவோம். ஆளுங்கட்சி சென்று தான் பங்காற்ற வேண்டும், அது தயாராக இருக்கிறோம். நாங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்காக ஓடோடி சென்று காலை விட தயாராக இல்லை. நாங்கள் எப்படி இருந்தாலும் கூட தேசிய ரீதியாகவும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சர்வதேச ரீதியாகவும் தமிழ் போக்கூட்டணியை நாட வேண்டிய தேவைப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கு வரும். அவ்வளவுதான். அதே போல் ரணில் விக்ரமசிங்கவுடன் இந்த தேர்தலில் இணைந்து போட்டியிட்டிருக்க வேண்டும், இணைந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்க வேண்டும் என்ற வகையிலான கூற்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சம்மந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக நாம் ஆரம்பத்திலே கலந்துரையாடிருந்தோம். அந்த சமயத்தில் அது முடிவு கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அது சாத்தியமில்லாமல் போயிட்டது. தனித்தனியாக 2 தரப்பினர் போட்டியிடுகிறார்கள். இது ஒரு சாதகமான நிலையா அல்லது பாதகமான நிலையா என்ற பல விவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. என்னுடைய கேள்வி, அடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்படும் போது அந்த 2 தரப்பினரும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சத்தியப்படலாம். இப்பொழுது பாருங்கள், கூட்டணி என்றால் என்ன? ஒன்று தேர்தலுக்கு முன்னாலே கூட்டணி, தேர்தலுக்கு பின்னாலே கூட்டணி. ஆங்கிலத்திலே முன்னாலே கூட்டணிக்கு அலையன்ஸ் என்று சொல்வார்கள், பின்னாலே கூட்டணிக்கு கோலிஷன் சொல்வார்கள். இருக்கலாம், அப்படி ஏற்படலாம். அது மட்டுமல்ல, இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த உடனடியாகவே பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட காரணத்தினாலே ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை இடையில் நடத்தப்படுவதற்கான கால அவகாசம் இல்லாமல் போய்விட்டது. ஆங்காங்கே முயற்சிகள் இருந்த நானும் சில முயற்சிகளில் ஈடுபட்டேன். நானும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தனும் பேசியிருந்தோம். ஆனால் அதுக்கான சாத்தியமில்லை, காலம் அவகாசம் இருக்கவில்லை, அவ்வளவுதான். ஆனால் ஆகவே தேர்தலுக்கு பிறகு அதுக்கு சாத்தியம் இருக்கலாம், ஏற்படலாம். இந்த தற்போது நடக்கின்ற இந்த மாற்றம், அரசியல் கொள்கை சிஸ்டம் சேஞ்ச் போன்ற விடயங்கள் என்பன ஒரு கடந்த காலங்களில் காலி முகத்தில் இடம்பெற்ற அறகலைய போராட்டத்தின் போது முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை வழிதழுவதாக அல்லது அதன் அடிப்படையிலான விடயங்களாக கூட அநேகமாக இருக்கின்றன. உங்களிடம் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினர் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார்கள். உங்களுக்கு தோன்றுகிறதா, தற்பொழுது உங்களுக்கு தோன்றுமாக இருந்தால் இந்த மாற்றம் என்ற ஒரு விடயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் உண்மையிலேயே அப்படியான ஒரு மாற்றம் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு இல்லை, மாற்றம் ஒன்று பொருளாதார ரீதியாக ஏற்பட வேண்டும், தேசிய ஐக்கிய ரீதியாக ஏற்பட வேண்டும். பொருளாதார ரீதியாக என்பது இந்த நாட்டிலே சந்தை பொருளாதாரம் இருக்கிறது, அதை விட்டுவிட்டு பின்னாலே சென்று விட முடியாது. சந்தை பொருளாதாரம் உலகம் ஏற்றுக்கொண்ட பொருளாதாரம் அது. இப்போ மார்க்சிய பொருளாதாரம், சோசியலிச பொருளாதாரம், கம்யூனிஸ்ட் பொருளாதாரம் தோல்வி அடைந்து விட்டது. சந்தை பொருளாதாரம் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு மனிதாபிமான முகமும் இருக்க வேண்டும். மார்க்கெட் எக்கனமி வித் ஈமன் ஃபேஸ் என்று சொல்லுவோம், அப்படி தான் நாங்கள் பேசுகிறோம், இருக்க வேண்டும். அதாவது நாடு முன்னேறி வரும் நாடு, முன்னேறிவிட்ட நாடு அல்ல என்பொழுது நாட்டிலே பின்தங்கிய மக்கள் இருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக. அந்த மக்களுக்கு அரசாங்கம் என்று ஒரு கடமையில் இருக்கும் அந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு அவர்கள் உரிய கல்வி, சுகாதாரம், தேசிய போக்குவரத்து, மின்சாரம், நீர் வசதி போன்ற விஷயங்கள் எல்லாம் தர வேண்டும். இவையெல்லாம் வெறுமனே பணம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். மின்சாரம் பணம் இருந்தால் கிடைக்கும், தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி, தண்ணீர் பணம் இருந்தால் தான் கிடைக்கும், சுகாதாரம் பணம் இருந்தால் தான் கிடைக்கும், கல்வி பணம் இருந்தால் தான் கிடைக்கும் என்ற நிலை இருந்துவிடக்கூடாது. முன்னேறி நாடுகளிலே பிரச்சனை இல்லை, பணம் எல்லாருக்கும் இருக்கும், பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிவிடலாம், பிரச்சனை. இங்கே அப்படி இல்லை. அதுக்கு தான் அரசாங்கம் தேவை இங்கே. அதைத்தான் நாங்கள் சந்தை பொருளாதாரம் என்பது மனிதாபிமான முகத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் சந்தை பொருளாதாரம் என்பதையே முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத கட்சி தான் என்பிபி. உண்மையான பேர் ஜேவிபி தானே, அது கட்சி அப்படி தான் இருக்கிறது. ஆகவே இப்போ அனுரகுமார் பேசலாம், ஹரணி பேசலாம், விஜய் தேரத் பேசலாம், அவர் தவிர எனக்கு தெரிந்தவர்
பிமல் ரட்நாயக் இருக்கிறார், சுனில் அந்துநத்தி இருக்கிறார், லால் காந்த் இருக்கிறார். அவ்வளவுதானே, ஒரு கைவிரலுக்குள்ளே அடங்குகிறார்கள், அவ்வளவுதான். ஏனையவர்கள் யாருன்னு தெரியாது, முகம் தெரியாது, முகமொழிகளாக தெரிகிறது, தோன்றுகிறது எங்களுக்கு. ஆகவே இருந்து பார்க்க வேண்டும். அது உண்டு. மறுபுறத்திலே அது பொருளாதாரம் என்ற மறுபுறத்தில் தேசிய ஐக்கியம் என்று சொல்வது எது? நான் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது திடீரென்று அனுர்குமார அல்லது அவர் பின்பற்றுகள் கூறுகிறார்கள், இந்த நாடு என்பது இலங்கையர்கள் நாடு, நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள், தமிழர் என்றோ சிங்களவர் என்றோ முஸ்லீம் அடையாளப்படுத்த வேண்டாம், அல்லது அதை விட அது முதலில் இலங்கையர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கே தெரியும் தானே, இங்கே வந்து இத்தனை மாதிரி பேசியிருக்கிறேன். நான் 10-20 வருடங்களை பேசுவதைத்தான் அன்று இப்பொழுது பேசுகிறார். அனைவரும் அந்த கூட்டம் எங்களுக்கு தேவையில்லை. இனவாத பேரினவாதத்தை முன்னெடுத்த சிங்கள பேரினவாத கட்சிகள் தான் தேவையாது, எங்களுக்கு தேவையில்லை. அவங்க மத்தியில் சென்று சொல்ல வேண்டும், இது இலங்கை என்பது இது சிங்கள பௌத்த நாடு அல்ல. பல பேர் கூறியிருக்கிறேன் நான், இது சிங்கள பௌத்த நாடு அல்ல, சிங்கள தமிழ் முஸ்லீம் நாடு, பௌத்த இந்து இஸ்லாம் கத்தோலிக்க நாடு என்று சொல்ல வேண்டும். அங்கே தான் பாட்டி சொல்ல வேண்டும். அவர் எங்களை பாட்டு சொல்ல முயற்சி செய்கிறார். அப்படி அல்ல. அவர் பின்பற்றும் சில எடுப்படிகள், சில ஃபேஸ்புக் பேராசிரியர்கள் பேச தொடங்கிட்டார்கள், எங்களை பார்த்து கொள்கிறார்கள். இல்லை இல்லை இல்லை, நாங்களாம் தனி இனவாத கட்சி வேணும். இனவாத கட்சி இளைஞர் கட்சி தமிழ் போக்கூட்டணி என்பதோ தமிழ் என்று பெயர் வைத்துக் கொண்ட கட்சிகளோ முஸ்லீமில் பெயர் கட்சிகளோ இனவாத கட்சிகள் அல்ல. நாட்டிலே தமிழோட காரணத்தினாலே விசேட பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுதானே நாட்டில் தேசிய இனம் பிரச்சனை வரலாறு. முஸ்லீமோட காரணத்தினாலே விசேட பிரச்சனைகள் இருக்கின்றன, அதுதான் தேசிய இன பிரச்சனை வரலாறு. அது காரணம் யார்? பேரினவாதம் தானே, மேலாதிக்கவாதம் தானே. அப்போ அதை நிவர்த்தி செய்துவிட்டால் தமிழ் முற்போக்கு கூட்டணி, தமிழ் அரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று தமிழ் என்ற பெயர் வைத்துக் கொண்ட கட்சிகள் தேவையில்லை, முஸ்லீமில் பெயர் கொண்ட கட்சிகள் தேவையில்லையே. எனக்கு அரசியலே தேவையில்லை, கட்சி காலத்தோடு வீட்டுக்கு போய்விடுவேன் நான், பிரச்சனை இல்லை. ஆனால் நாட்டில் இன பிரச்சனை இருக்கிறது. திடீரென்று கௌதம புத்தர் வானத்தில் இறங்கி வந்து விட்டாரா? அவர் தான் அனுர்குமார் திசாநாயக்கம். அப்படி அல்ல. அந்த வரலாற்றை மறைக்க பார்க்கிறார்கள். வரலாற்றை எப்படி மறைப்பது? சூரியனை எழுதிவிட்டு அதை அழிப்பது போலவா? செய்ய முடியாது. சில வேளை இன்று அந்த ஜேபி கூட சேர்ந்திருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு, முஸ்லீம் அரசியல்வாதிகளுக்கு, புதிய புரட்சியாளர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அது ஒன்று. மலையத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மலைய மக்கள் பிரதான பிரச்சனை என்ன? காணி பிரச்சனை. காணியுரிமை வேண்டும். காணியுரிமை இல்லாத வரைக்கும் நாங்கள் குடிமக்களாக ஆக முடியாது. காணியுரிமை கிடைக்காத காரணம் என்ன? மலையக பெருந்தோட்டங்கள் அமைந்துள்ள அந்த காணிகள் எல்லாம் சிங்கள மக்களின் காணிகள். இவர் அந்நியர்கள், இந்தியர்கள், இவர்கள் வந்து காணிகளை பிடித்து கொண்டு விட்டார்கள். வெள்ளையர்கள் காணிகளை பிடுங்கி அவரிடம் கொடுத்து விட்டார்கள் சொன்னார்கள். இந்திய ஏகாதிபத்திய முகவர்கள் என்று மலைய மக்களை அடையாளம் காட்டினார்கள். யார்? வேறு யாரும் அல்ல, ஜேவிபி ஸ்தாபகர் ரோணஜீவரின் பிரதான கொள்கை அதுதான். 5 வகுப்புகள் 2ஆம் வகுப்பு அதுதான் இந்திய ஏகாதிபத்தியம். இந்தியாவே ஏகாதிபத்தியம் சொல்லிவிட்டு போங்கள், பிரச்சனை இல்லை. இன்றைய நரேந்திர மோடியின் இந்தியா தன்னை ஏகாதிபத்தியம் சொல்வதை விரும்புகிறது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதன் முகவர்களை எங்களே சொல்கிறீர்கள், சொன்னவர்கள் தான். ஆனால் நான் இதையெல்லாம் மறக்க மன்னிக்க தயாராக இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. மறந்துவிட்டு புதிய பாதையில் செல்ல தயாராக இருக்கிறோம். ஆனால் அதுக்காக ஜேவிபி என்ற என்பிபி தாங்க ஒன்றுமே செய்யவில்லை, தவறே செய்யவில்லை, அப்படி கருப்பு வரலாறு கிடையாது என்ற மாதிரி ஒரு பாவலா காட்ட முயற்சி செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, எங்களையெல்லாம் குறை சொல்லக்கூடாது. தமிழ் முஸ்லீம் அரசியல்வாதிகள் மத்தியிலே தவறானவர்கள் இருக்கிறார்கள், இல்லாமல் இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் மக்கள் தேர்தலில் தோற்கடிக்கட்டும். ஒரு கட்சியில் போட்டியில் கூட விருப்பு வாக்குகளால் தோற்கடிக்கட்டும். விருப்பு வாக்கு இருக்கிறது அல்லவா, தோற்கடிக்கட்டும், பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். நீங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் சென்று சிங்கள இனவாதிகளை அழித்தொழியுங்கள். அங்கே தான் பெரு ஊழல்வாதிகள் இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அழியுங்கள், ஒழியுங்கள். அதை செய்து விட்டு எங்களையும் சேர்த்து ஒரு குடையிலே போட்டு சுத்தப்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு சிங்கள மேலாண்மைவாத அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஜேவி முயல்கிறதோ சந்தேகம் எழுகிறது. சமூக வலைதளங்கள் போன்ற இடங்களை பார்ப்போமாக இருந்தால் தமிழ் இளைஞர்களே அதிகமாக, இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக பேசுகின்ற ஒரு முக்கியமான விடயம், பழைய தமிழ் அரசியல்வாதிகளை எங்களுக்கு தேவையில்லை, மாலிமா என்று அந்த கட்சியினுடைய அல்லது அவங்களுடைய கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி எங்களுக்கு இப்படியான மாற்றங்கள் வேண்டும் என்ற வகையிலான கருத்துக்களை, கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன கோரிக்கைகள், என்ன மாற்றங்கள் கோருகிறார்கள்? விழுந்து பார்ப்போம். என்ன கோரிக்கை வைக்கிறார்கள்? கோரிக்கை ஒன்றுமே இல்லை, கோரிக்கையும் இல்லை, கோரிக்கை பதிலுமே கிடையாது. இப்போ இன்னொன்று சமூக ஊடகங்களில் இருப்பவர்கள் எல்லாரும் இளைஞர்களாக எனக்கு தெரியாது, அடுத்து உண்மை நபர்களான தெரியாதவர்கள். நிறைய சமூக ஊடக கணக்குகள்லாம் போலி கணக்கெல்லாம் இருக்கின்றன, முகநூலில் போலி கணக்கெல்லாம் இருக்கின்றன. திட்டமிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து போலி கணக்கில் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னும் பல கணக்கில் வாடகைக்கு வாங்கியிருக்கிறார்கள். வாடகைக்கு வாங்கி அவர் அடையாளத்தை அதை மறைத்துவிட்டு அந்த கணக்கை வேறவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது மட்டும் நிறைய யூடியூபர்ஸை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். தெரியும் எங்களுக்கு இதெல்லாம். பேர் சொல்லுவேன், பட்டியல் இருக்கிறது எங்களிடம்.
வாங்கியிருக்கிறார்கள். தமிழ் யூடியூபர்ஸ், சிங்கள யூடியூபர்ஸில் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் இவர் இங்கே செய்த விஷயம் அல்ல, இந்தியாவில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா அரசாங்கம் கட்சி, இல்லை திராவிட முன்னேற்ற கழக கட்சி அங்கே இந்தியாவிலே பாரியோடு செய்தார்கள். அதே சிறிய அளவில் இங்கே செய்கிறார்கள் இவர்கள். அதில் பிரபலமாக செய்பவர்கள் தான் தேசிய மக்கள் சக்தி. அது உண்மை. ஆக இதெல்லாம் நான் வாங்க தயாராக இல்லை. நான் கொழும்பிலே பாருங்கள், வேட்பாளர் தமிழ் போக்குட்டு தலைவர் என்பது வேறு, ஜனநாயக மக்கள் தலைவர் என்பது வேறு. என்ற தலைமையிலான கூட்டணி கட்சி கொழும்பை தவிர கம்பா மாவட்டம், கேகாலை மாவட்டம், அத்தபரி மாவட்டம், கண்டி மாவட்டம், நுவரெலியா மாவட்டம், பதில மாவட்டம் 7 மாவட்டங்களில் 10 வேட்பாளர் களப்பிறக்கி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது ஒரு புறம் இருக்க, நான் கொழும்பிலே வேட்பாளர் அல்லவா. கொழும்பிலே மிக அதிகமாக வீடு வீடாக சென்று, தெரு தெருவாக சென்று, கடை வீதிகளிலே கடைக்கடையாக சென்று, பின்தங்கி தோட்டங்கள் இருக்குது. இப்பொழுது கூட நேற்று கூட சென்றிருந்தேன். அப்படித்தான் நேற்று மாலை வரை சென்றேன், நள்ளிரவு வரை சென்றிருந்தேன். அப்படித்தான் உண்மை. இப்பொழுது உங்களது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்ல இருக்கிறேன். கொழும்பில் மட்டுமல்ல அவசியவளையும் அப்படித்தான் சென்ற ஒரே வேட்பாளர் நான். என்னுடன் எனது சக வேட்பாளர் தம்பி லோசனை அழைத்து செல்கிறேன். அவர் வருகிறார். சென்றிருக்கிறோம், வேறு சொல்லவில்லை. ஆகவே எங்கேயும் தரைமட்டத்திலே நான் அப்படி காணவே இல்லை, எந்த அலையும் காணவில்லை. சிலர் கணக்கெடுப்பதே இல்லை. நான் வருவது பார்த்துருந்தோம் ஐயான்னு சொல்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் எல்லாரும் பதிலளிக்கும் நினைக்கிறேன். பொதுவாகவே தேர்தல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த தினத்திலிருந்தே சொல்லப்பட்ட ஒரு விடயம், இந்த முறை தமிழ் பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வது, முக்கியமாக இந்த மலையகம் சார்ந்த பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வது சிரமமாக இருக்கும், சவாலாக இருக்கும் என்று கருதப்பட்டிருந்தது. முக்கியமாக உங்களுடைய இடத்திலேயே கொழும்பு மாவட்டத்தை பார்க்கும்போது இப்பொழுது தேர்தல் காலம் எப்படி இருக்கிறது? இந்த சவாலை நீங்கள் எப்படி எதிர்நோக்கியிருக்கின்றீர்கள்? கொழும்பில் சொல்லிவிட்டேனே நான். கொழும்பில் இந்த பேர் பாருங்கள், 2 பேர் வருவோம், 2 எம்பிகள் வருவோம். இங்கே கொழும்பில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயம் நடக்குவது. காரணம் என்னவென்றால், நான் ஒரு முறையும் 2 எம்பியை கொண்டு வர செய்தேன். இதுக்கு முன்னால் என்னோட சேர்ந்து போட்டியிட்ட வேட்பாளர்கள்லாம் முழுமை ஒத்துழைக்கவில்லை. காரணங்களை சொல்லி அவர்களை பிரபலப்படுத்த விரும்பவில்லை. பலர் சோம்பல்தனமாக அல்லது தந்திரத்தனமாக, குவித்துத்தனமாக, நியாயமற்ற முறையில் செயல்பட்டு தலைமைக்கு எதிராக சதி செய்தெல்லாம் செய்து குறுக்கோலி வர பார்த்தார்கள். ஆனால் வர முடியவில்லை அவர்கள். ஆனால் லோசன் அப்படி அல்ல, என்னோட சேர்ந்தே இணைந்து செயல்படுகிறார். தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருக்கிறார். நீண்ட கால பயணத்தை மனதில் கொண்டிருக்கின்றார். பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி வருவோம். ஆகவே என்ன கிடைக்கும், ஒவ்வொரு விருப்பமாக அவருக்கு கிடைக்கும், பெரும்பாலும் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் சிங்கள வாக்குகளின் அளிப்பு ஒப்பீட்டளவிலே பல கட்சிகள் மத்தியில் பிரிகின்ற காரணத்தினாலே தமிழ் வேட்பாளர்கள் தமிழ் போட்டியிடக்கூடிய பிரதான கட்சிகளிலே தமிழ் மக்கள் ஒருமுகமாக வாக்களிப்பார்களே, ஆனால் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காரணம், அந்த விருப்பு வாக்கு படியிலே மேலே சென்று விடுவோம் நாங்கள். அதுதான் விருப்பாக்கு அல்லது தேர்தல் முறையில் சூட்சிமம். அனுபவசாலி எனக்கு நன்றாக தெரியும். கொழும்பில் மட்டுமல்ல, கேகாலை மாவட்டம், அத்தபரி மாவட்டம், கண்டி மாவட்டம், கம்பா மாவட்டங்களில் கூட சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழும் தமிழ் மக்கள் பெரும்பான்மை இல்லாத பதிலையும் படித்தான். நூலிலே தவிர சிறுபான்மை வாழ்கின்ற பகுதியிலே சிங்கள வாக்குகள் பிரிகின்ற காரணத்தினாலே தமிழ் வாக்குகள் ஒருமுகமாக அளிக்கப்படுமானால் நாங்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படித்தான் அந்த கொழும்பை சொல்லி முடித்து விட்டேன். அது பொதுவாகவே அப்படித்தான் இருக்கிறது நிலவை. சிறப்பாக இருப்பதாக நம்புகிறேன் நான். ஏனைய மாவட்டங்கள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் 3 பேர் போட்டியிடுகிறார்கள். அதே போல் பதுளை மாவட்டத்தில் உங்களுடைய சார்பில் போட்டியிடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடந்த முறை தேர்தல் பதுளையில் போட்டியிட்டவர் இறுதி நேரத்தில் உங்களுடைய கட்சியினுடைய தீர்மானங்களுக்கு விரோதமாக செயற்பட்டு வெளியேறியிருந்தார். அதே போல் கண்டி மாவட்டத்தில் ஒருவரும் வேலுக்குமார் அவர்களும் இறுதி நேரத்தில் ஆதரவை மாற்றிக்கொண்டிருந்தார். இப்படியான சூழ்நிலையில் அந்த ஏனைய மாவட்டங்களில் இல்லை, அப்படி அல்ல விக்கி. காரணம், இப்போ கட்சி மாற எல்லா கட்சியும் நிகழ்கிறது அல்லவா. எங்கள் கட்சி மட்டும் அல்லவே. எங்கள் கட்சி மட்டும் குறிவைத்து பார்க்க முடியாது. எல்லா கட்சியும் நிகழ்கிறது. உள்ளே வருவது வெளியே போவது நடைபெறுகிறது. பிரச்சனை இல்லை, அது விட்டுவிடுங்கள். அவர்கள் போனார்கள், மக்கள் போகவில்லை. நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நடைபெற தெரிகிறது, பார்க்க முடியும், தெரிகிறது. அது பிரச்சனை இல்லை. உண்மையிலே ஒரு கட்டுக்கோப்பும் வேலை திட்டம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த கட்சி தான். இன்று இந்த தமிழ் அரசியல் பரப்பிலே அதிகமாக கட்டுக்கோப்பு 10 வருடங்களாக தமிழ் போக்குவரத்து டிபிஏ கட்டுக்கோப்பான கட்சியாக இருக்கிறது. ஒரு அரசியல் குழு இருக்கிறது, தலைமை குழு இருக்கிறது, மத்திய குழு இருக்கிறது, ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கள் வேலை திட்டம் இருக்கிறது. மலையக சாசனம் என்ற சாசனத்தை வெளியிட்டிருக்கின்றோமே, அது அடிப்படையாக கொண்டு தான் எஸ்ஜேபி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் நாங்கள் புரிந்துணர்வு செய்து கடந்த தேர்தலில் அவருக்கு ஆதரவு அளித்தோம். சும்மா ஆதரவு அளிக்கவில்லை, நிபந்தனையோடு தான் ஆதரவு அளித்தோம். சரியா? இப்பொழுது இந்த தேர்தலில் போது ஒரு தேர்தல் புரிந்துணர்வு செய்திருக்கிறோம். எதிரும் பாராளுமன்றத்திலே நாங்கள் விரும்பினால் நாங்கள் தனித்து செயல்படலாம். ஐக்கிய மக்கள் சக்தி கொறடாக்குள் கீழே வராமல் தனியாக செயல்படலாம். நம்பிக்கைகள் இருக்கிறது, பிரச்சனை இல்லை. நம்பிக்கை மட்டுமே அதுக்கான சரத்து அங்கே இருக்கிறது. கையெழுத்து போட்டிருக்கின்றோம். அதில் வரும் எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்கின்றோம், பிரச்சனை இல்லை.
அது தவிர சாசனத்தை அடிப்படை வைத்துக் கொண்டு தான் மக்களின் அபிலாஷைகளை முன்னெடுத்தோம். அதே சாசனத்தை முன்னெடுத்து அடிப்படை வைத்துக் கொண்டு தான் எதிர்காலத்திலே அவசியமானால் தேசிய மக்கள் சக்தியோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம். நாங்கள் ஒரு வேலை திட்டங்கள் இருக்கிறது. யாருக்கு வேலை திட்டம் இருக்கிறது சொல்லுங்கள். ஒரு வேலை திட்டம் கிடையாது. வேலை திட்டம் வந்து கட்டுக்கோப்பு கிடையாது. கட்டுக்கோப்பு இருந்தால் கட்டுக்கோப்பு என்பது கட்டமைப்பு, கட்சி கட்டமைப்பு இருந்தால் வேலை திட்டம் கிடையாது. ரெண்டும் இருக்கிறது. இல்லை, ரத்தினபுரி மாவட்டத்தில் முக்கியமாக கதைக்க வேண்டியிருக்கிறது. பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. கடந்த முறை கூட ஒரு சிறிய அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி ஏற்பட்டிருந்தது. இந்த முறை வாய்ப்பு இருக்கிறதா? இந்த முறை கூட சாத்தியம் இல்லாமல் போனால் அடுத்த கட்டமாக இந்த அங்கு பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக இந்த மாதிரி அதுக்கு சாத்தியமாக நம்பிக்கை இருக்கிறது. ரத்தினபுரி மட்டுமல்ல, கேகாலை மாவட்டத்திலும் கூட ஒட்டுமொத்த சபர்க மாகாணத்திலே சந்தர்ப்பம் இருக்கிறது. இதுதான் அதிகமாக பிரகாசமாக சந்தர்ப்பம் என்ற விலக்கு இருந்து கொண்டு காலகட்டம் நினைக்கின்றது. அப்படி தெரிகிறது. இந்த 36,000 வாக்குகளை சந்திரகுமார் கடந்த முறை பெற்றிருந்தார். அது சிறுக சேகரித்து 2007ஆம் இடத்திலிருந்து ஜனநாயக மக்கள் முன்னணியாக நாங்கள் போராடி பல மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மெல்ல வாக்கு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகவே அங்கே மக்கள் வாக்களிப்ப தமிழ் மக்கள் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். வாக்கள் அளிப்பதில்லை, அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை. கடந்த எதிர்காலங்களில் வாக்குகள் சிதறி போகின்றன. இந்த முறை அப்படி அல்ல. தமிழ் பிரதி பெற்றே தீர வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள். அது வாய்ப்பு இங்கே தான் இருக்கிறது. கேகாலையில் அப்படித்தான். எப்பொழுது இல்லாத முறையிலே, சிறப்பான முறையிலே தமிழ் பிரதிகள் வர வேண்டும் என்ற எண்ணப்பாடு அங்கே இருக்கிறது. மட்டுமல்ல, அரசியல் கட்சியாக நாங்கள் தமிழ் கூட்டணி இருந்தாலும் கூட, அதுக்குள்ளே ஜனநாயக மக்கள் இருந்தாலும் கூட, எல்லா கட்சிகளும் சேர்ந்து, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உட்பட எல்லாருமே தொழிற்சங்கங்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து தமிழ் எம்பி வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில் அங்கே இருப்பதாக நன்றாக தெரிகிறது எனக்கு. அப்பட்டமாக தெரிகிறது எனக்கு. ஆகவே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. எல்லா இடத்தையும் அப்படித்தான். இருந்தாலும் கூட ஏனைய பல தமிழ் கட்சிகள் ரத்தினபுரி மாவட்டத்தில் களமிறங்கி யார் களமிருக்கிறார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யார் களமிருக்கிறார்கள்? யார்? தேசிய மக்கள் சக்தியில் ஒருவர் இறங்கி இருப்பதாக நினைக்கிறேன். தேசிய மக்கள் சக்தி தமிழ் மலைய மக்கள் சம்பந்தமான வேலை திட்டம் என்ன சொல்லுங்கள். காணியுரிமை தர தயாரா? காணியுரிமை தருவீர்களா? தர சொல்லுங்கள். அப்படியே என்ன காணியுரிமை? 2 இருக்கிறது. தெளிவாக நாங்கள் எங்கள் மலை சாசன தெளிவாக சொல்லியிருக்கிறோமே. 2 ஒன்று வீடமைக்கு காணி 20 பேர்ச் வரை காணி தர வேண்டும். ஒவ்வொரு குடும்பம் தர வேண்டும். 2வது வாழ்வாதார காணி. தோட்டங்களில் இருக்கும் கைவிடப்பட்ட காணிகள் எல்லாம் பிரித்து மலை எழுதிகள் வழங்கப்பட வேண்டும், தர வேண்டும். அதில் அவர் காய்கறி பயிரிடலாம், ஏனை விளைப்பயிர்களை பயிரிடலாம், கால்நடை வளர்க்கலாம், வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். தோட்ட தொழிலாளி என்ற நிலையிலிருந்து தோட்ட தொழிலாளிகள் பங்களராக மாற வேண்டும். அதற்கான ஒரு தொழில் துறையிலே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அனுரகுமார தன் சிஸ்டம் சேஞ்சை முதலிலே பெருந்தோட்ட துறையில் ஆரம்பிக்க வேண்டும், செய்ய வேண்டும். அது தேவை எங்களுக்கு இருக்கிறது. செய்வார்கள் அவர்கள். அதை சொல்லுங்கள். இவர்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அன்றவர் சொல்ல வேண்டும், ஜனாபதி சொல்ல வேண்டும். காணியுரிமை தொடர்பாக சத்தப்படாமல் அமைதியாக இருக்கிறார். கள்ளமௌனம் சொன்னேன். கள்ளமௌனம் காக்கிறார்கள். வடகிழக்கை பொறுத்தவரை அப்படித்தான். இராணுவம் குறைக்கப்படுமா? இராணுவ முகாம்கள் மூடப்படுமா? ஏன் இராணுவம் அங்கே இப்பொழுது யுத்தம் இருக்கிறது இல்லையே? யுத்தம் இல்லையே. இராணுவம் அங்கே ஒரு ஆக்கிரமிப்பு இராணுவமாக இருக்கிறது. குறைக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக கடைசி காலகட்டத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது எங்களை சேர்ந்து கைகோர்த்துக்கிட்டு போராடியவர்கள் தான் ஜேவிபி கட்சியினர். பயங்கரவாத தடை சட்டம் 78ஆம் வருடத்திலே தமிழருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. யார் கண்டுகொள்ளவே இல்லை. நாங்கள் தான் போராடினோம் அதுக்கு எதிராக. ஆனால் கடைசியில் அந்த எல்லை மாறி வீறி வெளியே வந்து சிங்கள மக்களையும் தென்னிலங்கையும் தொட்ட பிறகுதான் எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். பரவாயில்ல, அதே மறந்துவிட்டோம், அதை மன்னித்து விட்டோம். அப்படி என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனடியாகவே பிடிஏ பிரிவென்ஷன் டெரரிஸ்ட் ஆக்ட் என்பதை அகற்றி விடுவோம்னு சொன்னார்கள். இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். ஆகவே இவர்கள் சொல்லும் செயலுக்கும் பாரிய முரண்பாடு இருக்கிறது. எல்லோரும் அப்படித்தானே சொல்லக்கூடாது. இவர்கள் நாங்கள் எல்லோரும் மாதிரி இல்லையே, நாங்கள் வித்தியாசமானவர்கள், எல்லோரை விட கொள்கை மாற்றத்தை கொண்டு வருகின்றவர்கள், தங்களை அறிவித்துக் கொண்டு வருகிறார் இவர்கள். பாருங்கள், கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மலையக மக்கள் சம்பந்தமாக ஒரு சாசனத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையிலான உடன்படிக்கைகளையும் சஜித் பிரேமதாசர் மேற்கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் என்று கூட சொல்லலாம். நுவரெலியா மாவட்டத்தில் சரி, மலையக மக்கள் செறிவாக வாழ்கின்ற இடங்களில், முக்கியமாக பதுளை மாவட்டத்தில் கூட தமிழ் மக்கள் அதிகமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கினை வழங்கியிருந்தார்கள். அதற்கு பிறகு நடக்கின்ற இந்த பொது தேர்தலில் ஒரு சிறு திருத்தம். பதுளை மாவட்டம் நுவரெலியா மட்டுமல்ல, குறிப்பாக என்று சொன்னால் குறிப்பாக எல்லா இடம் தான். ரத்னபுரி, கேகாலை, கண்டி, கொழும்பிலே, வட கொழும்பிலே, மத்திய கொழும்பிலே, அவிசாவளையிலே வாழ்கின்ற மலைய மக்கள் தான் வாழ்கிறார்கள். அதிகமாக கொழும்பில் பெரும்பான்மை வாழக்கூடிய தமிழர்கள் மலைய மக்கள் தான், மலைய முசாலி மக்கள் தான். அப்புறம் கேகாலையிலே ரெட்டியாந்தோட்டை தொகுதி வென்றோம், தெர்ரேகல் தொகுதி வென்றோம். நம்ம தான் காரணம். ஏனைய மாவட்டங்களில் கூட நமது வாக்கள் கிடைத்தன. ரத்தபுரியிலே பெல்மதுளை, நிமித்திகளை,
வென்றதுக்கு எங்களுக்கு வாக்குகள் என்னைய பலாங்குடியில் கூட எங்களுக்கு வாக்கு அதிகமாக கிடைத்தன. கண்டியிலே கம்பளை வென்றது. இங்கெல்லாம் இந்த இடத்துக்கு நல்ல இடத்துல நான் பிரச்சாரத்துக்கு போனேன். நாவலப்பட்டியில் வெற்றி சிறிய அளவில் தவறி போனது. அது காரணம் எங்கள் வாக்குகள் தான். என்னுடைய மாவட்டம் வென்று கொடுத்தவே பதிலில் அப்படித்தான் பசலை வென்றோம். எல்லோரும் அங்கே கூடு கட்டி இருந்தாலும் கூட வீடு கட்டி இருந்தாலும் கூட பசலை வென்றோமே நாங்கள் மதுரையிலே பாருங்கள். ஆகவே எல்லா இடத்திலும் சஜித் பிரேமதாசவுக்கு அதிக வாக்குகள் தந்தது தமிழ் மக்கள். அவர்களை அடிதிரட்டி வாக்களிக்க வைத்தது தமிழ் கூட்டணி. எங்களது வெற்றி. நாங்கள் கடமை சரி செய்திருக்கிறோம். செய்யாத சில தமிழர் அல்லாத ஏனைய சகோதர சிங்கள இடத்தை சார்ந்த வேட்பாளர்கள் தான் எம்பிக்கள் தான் கடமை சரியாக செய்ய தவறிவிட்டார்கள். இப்பொழுது பார்த்தால் அவர்கள் எங்கே எங்கே சஜித் பிரேமதாசவுக்கு வாக்குகள் கிடைத்தனவோ ஜனாதிபதி கிடைத்தனவோ அந்த இடங்களை நோக்கி ஈசிலை போல படையெடுக்கிறார்கள். அவிசாலையில் பார்த்தால் அவிசாலை தொடர்பே இல்லாத ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் எங்களை அணித்தான் டெலிஃபோன் அணித்தான் அங்கே வந்து முகாமிட்டிருக்கிறார்கள். வேட்டி கட்டிய பெண்களும் சாரி கட்டிய ஆண்களும் அங்கே வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தோட்டத்துறையாக சம்பந்தமே கிடையாது. கேகாலையில் அப்படித்தான். கேகாலையில் அப்படி தோட்ட பகுதியில் பார்த்தா அங்கே பகுதிகளுக்கு நோக்கி படையெடுக்கிறார்கள். டெலிஃபோன் அணியின் வேட்பாளர்கள் தான். ரெட்டபுரையில் அப்படித்தான், கண்டியிலும் அப்படித்தான் நடக்கிறது, பதிலையும் அப்படித்தான் நடக்கிறது. ஏன் சொல்கிறேன் என்றால் இப்பொழுது தேர்தலில் கடைசி கட்டத்துக்கு வந்து விட்டோம். இப்பொழுது எங்களது போராட்டம் அல்லது எங்களது சவால்கள் என்பது எதிரணியிலாளர் அல்ல, மாறாக உள்ளக ரீதியாக விருப்புவாக்கு போட்டியிருக்கிறது. நான் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன். நான் விருப்புவாக்கு போட்டியிருக்கிறது. விருப்புவாக்கு காரணமாக இவர்கள் தங்கள் மக்கள் மத்தியில் சென்று கொழும்பில் பாருங்கள் கடுவேலை படு தோல்வி. யார் அமைப்பாளர் உங்களுக்கு தெரியும். கோட்டை தொகுதி தோல்வி. அரசடி செல்வா அங்கே அமைப்பாளர். கடுவேலையில் அமைப்பாளர் யார்? இருணிக்கா. முரட்டுவேல் அமைப்பாளர் யார்? இரான் விக்ரமன். பேர் சொல்லி தேங்க போவதில்லை. நான் பேர் சொல்லி பிரச்சனை எனக்கு இல்லை, உண்மை சொல்கிறேன். அவர்களெல்லாம் அங்கே தங்கள் தொகுதி தோல்வி அடைந்து விட்டு வடகொழும்பையும் மத்திய கொழும்பையும் அவிசாவளை நோக்கி படையெடுக்கிறார்கள். தமிழ் மக்கள் விருப்புவாக்களை வாங்கி வெற்றி பெற பார்க்கிறார்கள். இது நியாயமல்ல. தமிழ் மக்கள் துன்பம் வரும் பொழுது, துயரம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது நாங்கள் தான் அங்கே இருக்கிறோம். தமிழ் கூட்டணி தான் இருக்கிறது. அது இங்கேயும் சரி, கேகாலையும் சரி, ரத்தபுரியும் சரி, கண்டியும் சரி, பதிலையும் சரி, நூலியாலும் சரி. ஆகவே ஒரு அணியாக பலமாக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். வருவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரி, நான் எதற்காக கேட்க வந்தேன் என்றால், அப்படி இருக்கும்போது, அதாவது அதிகமாக தமிழ் மக்கள் அவருக்கு அமோகமான ஆதரவை வழங்கியிருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் ஏற்கனவே இணங்கிக் கொண்ட விடயங்களுக்கு மேலதிகமாக ஏதேனும் கோரிக்கைகள் தமிழ் மலைய மக்கள் சம்பந்தமாக செய்யக்கூடிய இணக்கப்பாடுகள் ஒரு அப்கிரேட் ஆகியிருக்கிறதா என்ற இல்லை. இப்போ அவர் ஆட்சிக்கு வரவில்லையே. ஆட்சி வரவில்லையே. நிச்சயமாக இப்போ ஆட்சிக்கு வந்திருந்தால் இப்படி ஜனாதிபதி அவர் ஆகியிருப்பாரே. ஆனால் நிச்சயமாக பல காரியங்களை செய்ய ஆரம்பித்திருப்பதுக்குள்ளே காணி உரிமை தொடர்பாக. காணி உரிமை தான் முக்கியமான விஷயம். நான் பலமுறை நேற்று முன்னாள் கூட விசாவளைக்கு சென்றேன், இன்று கூட செல்ல இருக்கிறேன். சொல்லும் விஷயம் என்னவென்றால் ஏனைய விஷயங்கள் பின்வாடி தான் வரும். முன்னாடி வருவது என்னவென்றால் முன்னுரிமை தரும் விஷயம் என்னவென்றால் காணி உரிமை, வீட்டுரிமை, காணி உரிமை, வாழ்வாதார காணி உரிமை, வீட்டு கட்டும் காணி உரிமை கிடைக்க வேண்டும். காணி உரிமை கிடைக்காத வரைக்கும் முழுமையான குடிமக்கள் அல்ல நாங்கள். காணி உரிமை கிடைத்தால் போதும், முன்பு வீடு கட்டும் உரிமை, வீடு கட்டிக்கொள்ளலாம். வீடு கட்டி கொடுப்பதற்கு பிறகு தான் வர வேண்டும். இந்திய வீடு திட்டமாக இருக்கலாம், இலங்கை வீடு திட்டமாக இருக்கலாம், பிறகு வர வேண்டும். இதிலே காணி உரிமை வாணி வழங்கிட வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். குடும்பம் என்றால் என்ன? திருமணமான குடும்பம். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே பல குடும்பங்கள் வாழ்கிறார்கள். திருமணமான பெற்றோர் இருக்கிறார்கள், திருமணமான பெண்ணும் இருக்கிறார், திருமணமான பையனும் இருக்கிறார். அப்போ 3 குடும்பம் தானே திருமணமான ஒரு குடும்பம். அந்த சஜித் பிரேமதாச செய்து கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் என்றால் யார்? திருமணமான குடும்பம். ஒரு குடும்பத்துக்கும் வீடு அமைப்பதற்கான காணி வழங்கப்பட 20 பேச்சு காணி வழங்கப்பட வேண்டும். 10 பேச்சு 20 பேச்சு கடைப்பட்ட காணி வழங்கப்பட வேண்டும். பிறகு வீடு கட்டி கொள்ளலாம், முடிந்தவர் கட்டிக்கொள்ளலாம். முடியாதவர்களுக்கு இந்திய விடத்திலிருந்து கட்டி கொடுக்கப்படலாம். இப்படித்தான் முறை. அடுத்து வாழ்வாதார காணி, வருமானம் பிரிக்கொள்ளும் காணி. இந்த காணி உரிமை தராமல் பவலை காட்ட முடியாது. காணி உடன்பட்ட காரணத்தினால்தான் சஜித்துடன் நாங்கள் அவருக்கு ஆதரவளித்தோம். நாங்கள் சும்மா ஆதரவளிக்கவில்லை. ஏனைய சிறுபான்மை கட்சிகளை போல சும்மா ஆதரவிக்க மாட்டோம். ஆகவே அந்த சாசனம் வந்து எங்கள் சாசனம், நாங்கள் உருவாக்கிய சாசனம். தமிழ் கூட்டணியும் எங்களை சார்ந்த சமூக செயல்பாட்டாளர்களும் மலைய தமிழ் சமூக செயல்பாட்டாளர்கள் சேர்த்து உருவாக்கிய சாசனம். அதை அடிப்படை வைத்துக் கொண்டு தான் அவசியமானால் அடரகுமார் நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதுதான் சரி. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் இருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கொள்கிறேன். பல தடவைகள் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள், அமைச்சராக இருந்திருக்கின்றீர்கள். இந்த முறையும் தேர்தலில் வெற்றி பெற்று புதிதாக மீண்டும் பாராளுமன்றத்துக்கு செல்லும் போது புதிதாக என்னத்தை செய்யலாம், என்ன செய்யலாம் என்று இல்லை புதிதாக செய்வது என்பதல்ல. நாங்கள் செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை செய்ய ஆரம்பித்த விஷயத்தை தொடர்வோம், அவ்வளவுதான்.
புதிதாக செய்வது என்பது தொடரும் பொழுது பல புதிய சிந்தனைகள் வரும். புதியன புகுதலும் பழையன கருத்தில் இயல்புதானே சிந்தனையிலே. புதிய உள்வாங்கி காலத்தை பொருத்தமற்ற விஷயங்களை அகற்றிவிட்டு முன்னால் நகர்வோம். பாருங்கள் அனுர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்போ மலையக மக்களையும் ஈழத்தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் நோக்கி சொல்லி இதுவரை உருப்படியாக சொல்லி ஒரே விஷயம் இருக்கிறது என்னவென்றால், நல்லாட்சியிலே நாங்கள் ஆரம்பித்த அந்த புதிய அரசியலமைப்பு செயல்பாட்டை முன் தொடர்வேன் என்று கூறியிருக்கிறார். சரிதானே? தொடர வேண்டும் என்றால் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மலைய மக்களாக இருக்கலாம், ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான செயல்பாடு முன்னெடுக்கப்படும் பொழுது அங்கே ஆளுமையும் காத்திரும் அனுபவம் உள்ள தமிழ் தலைவர்கள் இருக்க வேண்டாமா? இருந்தால் தானே பேச முடியும். அன்று என் பக்கத்தில் இருந்து அன்று என்ன பேசுகிற எனக்கு தானே தெரியும். பாராளுமன்றத்திலே அந்த புதிய அரசியலமைப்பை கொண்டு வர திருத்தம் இருக்கிறது அல்லவா, பிரதான திருத்தம், அந்த ஜனநாயக ரீதியாக நோக்கி சென்ற திருத்தம் தான் 17ஆம் திருத்தம். 18 சர்வதிகாரம், அது திருத்தி பின் 19, 20 மாறி மாறி வாக்களித்தவனா நான்? இல்லையே. பாராளுமன்றத்தில் இன்றைக்காவது நான் கட்சி மாறி இருக்கிறேன் நான்? இல்லையே. கட்சி மாறி இல்லையே. கட்சி மாறி சொந்த சகோதரனை வெளியே போட்டவன் நான், கட்சியை விட்டு அகற்றிவன் நான். அப்படித்தான். ஆகவே நேர் நெருப்பாக இருக்கிறேன். என்ன தலைமையில் தான் தமிழ் கூட்டணி இருக்கிறது. அப்படிதான் எல்லாரும் இருக்கிறார்கள். இளையோர் வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இளையோர் இருக்கிறார்களே, அனுபவசாலியான மனோகணேசன், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம் இருக்கிறோம். உதயகுமார் அனுபவசாலி, அவர் இளைஞர். அது தவிர புதியவர் இருக்கிறார்களே, கொள்முனை லோஷன், கேகாலையிலே பரணி, சந்திரகுமார் ரத்னபுரியிலே, கண்டியிலே பரத், பதிலையிலே பகி, இல்லையா? ஆகவே இளையவருடைய காலத்தினால் மாத தலைவராக முடியாது. நேர்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், துணிச்சல் இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், தூரப்பார்வை இருக்க வேண்டும், மும்மொழி வன்மை இருக்க வேண்டும், கொஞ்சம் 2 மொழியாக பேச வேண்டும். அதேவேளை தேசிய மக்கள் சக்திக்கு மேலதிகமாக உங்களுக்கு தமிழ் கட்சிகளுக்கு முக்கியமாக இருக்கின்ற ஒரு சவால், ஏனைய பல சுயேட்சை குழுக்கள், ஏனைய பல கட்சிகள், முக்கியமாக பிரபல வர்த்தகர்களால் பின்புலம் வழங்கப்பட்டு தேர்தலில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற கட்சிகள் போன்ற பல கட்சிகள், பல சவால்கள் இருக்கின்றன. இந்த சவால்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உங்களுக்கே தெரிகிறது, சவால்களே அல்ல இவைகளெல்லாம். ஒப்பந்தக்காரர்கள், கண்ட்ராக்ட்காரர்கள், பணத்தை வாங்கி கொண்டு, கொடுப்பதை வாங்கி கொண்டு, கொடுக்கும் குரலுக்கு மேலதிகமாக கூவுகிறார்கள். கூவி கூவி வாக்குகளை சேகரிக்கிறார்கள், வாக்குகள் சிதறடிக்கிறார்கள். அவ்வளோ வேறட்டும் இல்லை. மைக் செட்டுங்கிறார்கள், ஸ்பீக்கர் செட்டுங்கிறார்கள், சுயேட்சை கொள்ளுங்கிறார்கள். இதெல்லாம் யார் உங்களை ஏவிவிட்டது? இதெல்லாம் தமிழ் மக்களை வாக்கு சிதறடிப்பதற்காக செயல்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களை பற்றி, ஈழத்தமிழர்கள், முஸ்லீம் மலைய மக்களை பற்றி சம்பந்தமாக எந்தவிதமான திட்டவட்டமான வேலைத்திட்டங்கள் முன்வைக்காமல் கள்ளபவனம் காக்கிறது. அவர் முன்புறத்தை இவர்கள் இந்த நபர்கள் மக்கள் சிதறடிக்கிறார்கள். 5 வருடங்கள் பதுங்கி இருந்து விட்டு வந்ததை மறந்துவிட்டு அது மறப்பதற்காக ஒருவர் பார்த்தா சிரிப்பாக இருக்கிறது. தான் புலியாம், பதுங்கி தான் பாயுமாம், சிரிப்பாக இருக்கிறது அல்லவா. அவர் தந்தைக்கே கேடு, இழுக்கு சேர்க்கிறார் அவர். அது ஒன்று. அப்படி தான் நடக்கிறது. இதெல்லாம் பெரிய விஷயங்கள் இல்லை. இவர்களெல்லாம் பெரிய நபர்களே அல்ல. இவர்களும் வாக்களி சிதறடிக்கிறார்கள். இதையெல்லாம் மக்கள் தமிழ் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். நாங்கள் போட்டியிட மாவட்டங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்க முடியாவிட்டால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அது வாங்கினீங்க, பரவாயில்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிறைய முரண்பாடு எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் பொறுப்போடு சொல்கிறேன், எங்கள் தனித்துவத்தை காக்க வேண்டும், பிரதித்தை காக்க வேண்டும். எங்களுக்கு தான் வாக்களிங்கள். முடியாதவர்கள் இது சிலர்களுக்கு வாக்களிக்க, அங்கேயாவது வாக்களிக்க, பரவாயில்லை. நன்றி திரு மனோகணேசன் அவர்களே. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். மிகவும் நன்றிகள். நன்றி விக்கி. நன்றி நேர்களே. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.